படிங்க இதுல கேட்கும் அப்பா அம்மா அம்மா உன்னி அப்பா உன்னி அம்பர் அழைக்கும் தெய்வமே. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அதானே பாட்டு. எங்க இந்த பாட்டு கேட்ட நீங்க? வெளியே போய் பாருங்கன்னு யார் சொன்னது? வெளியில அந்த நாங்கள் நீங்களே இது அங்க இருந்து மினக்கறேன்னு நாங்க செக் பண்ணி பார்த்து ஸ்பெஷலாக பார்த்து சொல்லி வேணும் தானே காட்டுவோம். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த முதலே வந்து பதிவு செய்திருந்தவர் அதே மாதிரி அதை ரிப்போர்ட் அதுக்குரிய ரிப்போர்ட்டுகள் வெட்டி ஆப்ரேஷன் செய்தது. அப்போ அந்த அதில் தான் ஒன்றும் செய்யலாமல் இருக்கிறார். அப்படி கிட்னி ஒன்றை வந்து காணையிலன்னு சொல்லியிருந்தீங்கன்னு அந்த கிட்னி காணையிலன்ற பிரச்சனையும் அதுக்கு பிறகு சில பேருக்கு பிறப்புலேயே கிட்னி இருந்தது. முதல் செக் பண்ணிக்க இருந்தது. ரெண்டும் முதல் செக் பண்ணிக்கல இருந்தது. ஆனால் போன ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. இப்போ ஊழலை வந்து இல்லாமல் ஒழிக்கிற ஒரு அரசாங்கம் தான் வந்திருக்குது. அந்நேர விலாசத்துக்கு வந்து எங்கே வச்சு எப்படி களவு போனோன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கலுமென்னு சொன்னால் கொடுங்க. அது சம்மந்தமாக அவர்கிட்ட நேரடியாக கதைச்சி தான் இந்த பிரச்சனையை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். கணவரை வந்து வழி நடத்தி கொண்டு போகிறது இதில் எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பான பெண்மணி என்ற ஒரு பாராட்டை வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தேன். நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறோம். நான் அந்த மனம் சந்தோஷம் அடைஞ்சது. நம்ம இந்த இதை அப்போ நான் சந்தேகப்பட்டேன் இவர் என்ன ஓடுவாரா இது செய்வாரான்னு. இப்போ சுழட்டி எடுக்கிறார் ஆட்டோவை. ரோட்டுகளில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து முதல்கட்டமாக வந்து பார்த்துருவோம். சுகந்தினி ஜசிந்தகுமார் கனடாவில் இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கி இருந்துச்சு நம் சுகந்தினி ஜசிந்தகுமார். அதே மாதிரி அனுசியா ஜெர்மனியில் இருந்தவா, வாழ்ந்த இடம் வந்து எங்களுடைய சம்புக்குளம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வாழ்ந்தவா. ஜெர்மனியில் இருக்கிறவா, வாழ்ந்த இடம் சம்புக்குளம். அனுசியான்னு சொல்லக்கூடியவா. அதே மாதிரி பரிசில் வாழ்ந்த காலம் சென்ற சுதானந்தன் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய பிறந்த நாள், அவர் வந்து இறந்துட்டார். அவருடைய பிறந்த தினம் 14/11/2024 அவற்றை பிறந்த தினம். அந்த பிறந்த நாளை ஞாபகப்படுத்துகிற விதமாக ஜெர்மனியில் இருந்து சிவானந்தன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்ட இந்த 3 உதவிகளையும் தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். அதுக்கு முதல் ஏற்கனவே உதவி வழங்கின ஒரு அக்கா வந்து என்ன இன்றைய தினம் வந்து சந்திச்சிருந்தா சந்தோஷமாக ஒவ்வொருத்தருக்கும் உதவியை வந்து வழங்குறது. அப்போ அதில் ஒரு சில உறவுகள்லாம் மனதால் சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் தந்த உதவியில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவுகளை தான் இதில் பார்த்துட்டு அப்படியே ஏழாலைக்கு வந்து போகிறோம். ஏழாலையில் போய் அந்த உதவியை வந்து வழங்குகிறோம். டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் இந்த உதவிகள் எல்லாமே. வாங்க உதவியை வந்து வழங்கலாம். நாங்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணம் வந்து வலிக்கிட்டோம். எங்களோட கடைக்கு முன்னால் வந்து இருக்கிறோம். அக்கா வந்து இப்போ திடீரென்று வந்திருந்தா. அக்காவை வந்து ஏற்கனவே ஒரு பதிவொன்று போட்டிருந்தனால் இந்த கோயில்கள் இதுகளில் வந்து என்ன நிகழ்வு நடந்தாலும் அங்கே வந்து சோளம் அது இதுன்னு சொல்லி கச்சானன்னு சொல்லி முழு ஐட்டமும் வந்து செய்து கொண்டு போய் ஒரு தொழில் செய்கிறவா. இவாவை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே ஒரு திறமையான ஒரு ஆள். நான் வந்து வாழ்வாதார உதவி என்று சொல்லி வரையக்குள்ள என்ன செய்வோம் எது செய்வோம்ன்ற நாங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில் இப்படி. நாங்கள் ஒரு பொருளை ஒரு நிகழ்வுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆட்டோக்கே வந்து பெரிய ஒரு செலவழிக்கிறோம்னா எங்களுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று இருந்தால் அப்போ செக்கங்காண்டா ஒரு ஆட்டோ ஒன்று பாருங்கண்டா அவாவே ஓடி ஆடி பார்த்து அங்கே இங்கேன்னு சொல்லி எங்கேயோ தெரிஞ்சு இந்த ஆட்டோவை பார்த்து இது எவ்வளவுக்கு வேண்டினாங்க? 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆள்கிட்ட கதைச்சி பேசி கொண்டு வந்தா. அவாவே கொண்டு வந்தா. அதை வேண்டி கொடுத்தனான். உண்மையிலேயே நான் எங்கே போனாலும் எந்த ஒரு நிகழ்வில் போனாலும் அந்த நிகழ்வில் இவ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பினும் இந்த ஆட்டோவை விட்டு உண்மையாகவே நல்லா இருக்கிற மண்ணேன்னு சொல்லி கச்சானம் வந்து ஏதாவது ஒன்று தருவா. பிள்ளைகளோட போனால் இது செய்தால் தருவா. சந்தோஷமா அந்த என்னென்னு சொல்கிறது என்னத்துக்காக இந்த பதிவை செய்கிறேன்னு சொன்னால் உதவி செய்தால் இவையில மாதிரி இருக்கணும், இவையில மாதிரி ஒரு முன்னேற்றமான ஆளாக இருக்கணும். அண்ணா கூட அவ்வளவு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அன்னையை கொண்டு வழி நடத்துறதுல இவாக்கு பெரிய பங்கு இருக்குது. அவரை எல்லா செயல்பாட்டிலையும் வந்து இதை கொண்டு போவோம், இதை எடுப்போம், அதை வண்டி கொண்டு வாங்க, இதை வண்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி சரியாக கொண்டு நடத்தி அந்த ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்தோட இன்றைக்கும் பார்த்து நிறைவடைகிறேன். நான் மன நிறைவடைகிறேன்னு சொல்கிறத திருத்திய இது எங்களுக்கு போதும், நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு. அக்கா சொல்லுங்க உங்களோட பேர்? கனகசுந்தரன் சுபாசினி. அவர் முன்னாள் போராளின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு 1 லட்சம் ரூபா மாதிரி உதவியை வழங்கி அதுக்கு பிறகு பதிவு போட்டு அவருக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபா மாதிரியான உதவியை எடுத்து இந்த ஆட்டோவை வந்து பெற்றுக் கொடுத்துருந்தேன். இன்றைக்கும் ஹாப்பியாக வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படியாக்கா போகுது வாழ்க்கை சொல்லுங்க? எல்லா நிகழ்வுக்கும் போய் இப்போ நல்லா இருக்கிறேண்ணா.
நல்லா இருக்கிறீங்க, ஏதோ உங்களுக்கு தேவையானதை உழைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நாடு சாப்பிட்டு கொண்டு இப்போ சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்க. ஓ இப்போ கடையடிக்கு வந்திருந்தா முன்னுக்கு. அப்போ வரைக்குள்ளே நான் தான் சொன்னேன்னா அக்கா நில்லுங்கக்கா ஒரு பதிவு கொண்டு எடுத்து போடுவோம். என்னட்ட வந்து சொன்னேன் நல்லா இருக்கிறோம், தொழில் செய்கிறோம். இப்போ துயில மில்லங்கள் இப்போ வர்றதால அங்கேயும் ஒரு வியாபாரம் இருக்கு. அப்போ முதல் போன வருஷம் துயில மில்லம் நிகழ்வுல வந்து கிளிநொச்சி துயில மில்லத்தில் ஒரு ஆள் நின்றார். நான் இங்கே கனகபுர துயில மில்லத்து இங்கே தேராவில் துயில மில்லத்தில் இருந்தேன். அப்படி கொஞ்சம் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமானால் அந்த முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அவாதான். தன்னுடைய கணவரையும் சரியான முறையில் அவரை எப்படி வந்து என்னென்ன வேலையில செய்யணும் அவர் அவாவோடைய இருந்து முழு ஹெல்ப்பாக வந்து இந்த ஆட்டோவை ஓடுங்கன்னு சொல்லி முதல் ஆரம்பத்தில் கொடுக்கல அண்ணன் வந்து கொஞ்சம் தலைமுனை மாதிரி இருந்தது. அப்போ நான் சந்தேகப்பட்டேன் இவர் என்ன ஓடுவாரா இது செய்வாரான்னு. இப்போ சுழட்டி எடுக்கிறார் ஆட்டோவை, ரோட்டுகளில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. லைசன்ஸ் மட்டும் புற என்ன சந்தோஷம். அதை தான் கதைக்கிறதுக்கு தயங்கி கொண்டு வந்து நான் லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ தெரியல. லைசன்ஸும் எடுத்தாச்சுன்னா சந்தோஷம். அதுக்கு தான் அந்த காசுல செலவழிக்கிறோம் லைசனுக்கு. சரியாக்கா நன்றி. நீங்க எப்பவுமே இப்படி வந்து பென்சி சாமானதெல்லாம் செய்ய போறோம். பென்சியும் செய்ய போறேன். கதைச்சிருக்காதான் இந்த ஆட்டோவையும் சந்தேகப்பட்டு வந்தேன். இதை எடுத்து நீ இதை திருத்துற வேலையில தானே இவங்களோட வாழ்க்கை வந்து ஏதோ ஒன்று தட்டி ஓடி உழைக்கினோம். அந்த கிடைச்ச வாழ்வாதார உதவி பெரிய ஒரு தொகைக்கு போய் பெரிய ஒரு ஆட்டோவா பார்க்கணும்னு நினைக்கல. தாங்க அந்த கிடைச்ச இவ்வளவு தான் உதவி இருக்குன்றேக்க அந்த உதவிக்கு ஏற்ற மாதிரியே போய் ஒரு ஆட்டோவை தானே தெரிவு செய்து கொண்டு வந்திருந்தா கணவரை வந்து வழி நடத்தி கொண்டு போறது. இதுல எல்லாத்துலயும் ஒரு சிறப்பான பெண்மணி என்ற ஒரு பாராட்டை வந்து அவாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தனா நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறோம். நான் அந்த மனம் சந்தோஷம் அடைஞ்சது. நம்ம செய்த உதவியில ஒரு சரியா பயன்படுத்தி இன்று வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று சொல்லிக்குள்ள அந்த மனம் குளிரும். என்ன நான் இதை வச்சு நல்லா இருக்கிறேன். அப்போ அந்த வகையில தான் இவ வந்து நான் தான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். சரி என்னையா எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். என்ன 3 மோட்டர் சைக்கிளோட போறது. அம்மா பார்த்தால வைக்க கொஞ்சம் வீட்டுக்கு வச்சிருக்கோம். வரையில அது இல்லாட்டி கொண்டு வந்துருப்பேன். சொல்லுவி நம்ம போய் மாமா பார்க்கணும், எங்களுக்கு இப்படி உதவி செய்தவர், மழையில நனையாம போறோம்னு ஒரு எங்க போனாலும் உங்களை பேர் சொல்லுவினா. அந்த கொடுத்த பொருளை சரியா வந்து பயன்படுத்தின பங்க வாக்கி இருக்குது. அதால அந்த ஒரு விருப்பத்துல நான் தான் கேட்டு வாங்கக்கா ஒரு பதிவு ஒன்று எடுத்து விடுவோம்னு சொல்லி எடுத்தனா. சரியாக்கா நன்றி. யாழ்ப்பாணம் பலிக்கிட்டோம். பிறகு சந்திப்போம் மீண்டும். சந்தோஷம். இன்னும் நீங்க மேலும் வளர்ந்து பெரிய ஒரு ஆக்களா வரணும். வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் இருந்தா சரி. அதுல மனம் தளராம நீங்களும் மனைவிக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறேன். கரியல் அடிச்சோணும். அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரியல் அடிச்சு செய்தனண்டா இனி பென்சி மேல கரியல் அடிக்கும். அதுக்கு எப்படி 45-50 முடிக்குமா மேல கரியல் அடிக்கிறதுக்கு? அதான் இப்ப கதைச்சுனா மணி சட்டி சாமான் எல்லாம் கொண்டு போண்டா மேல நீங்க ஒரு பெரிய ஒரு லோட்டை ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லாம் இன்னும் சுகம் இல்லை. 25,000 செய்யற இடத்துல 50,000 ரூபாய் செய்வேன் வியாபாரம். அப்படி போனா அந்த தொழில மேம்பட்டு வர வாழ்த்துக்கள். பாப்போம், செய்து கொண்டு போங்க. எதிர்காலத்துல வெற்றி உங்களுக்கு நிச்சயம். பாப்போம். நான் அப்படி ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு கஷ்டத்தை எதிர்கொள்ளக்குள்ள பார்த்து ஏதாவது ஒன்று செய்வேன். சரியா? நன்றி. ஓகே, தேங்க்யூ. தாங்க மைக்கை தந்தீங்கன்னா போயிடுவோம். நாங்க சரி வாங்க. இதான் உங்களோட வீடு. எவ்வளவு துண்டு இருக்குது? இது 1.25 பிறப்பு. 1.25 பிறப்பு. மழை இது உள்ளுக்கு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த அண்ணா வந்து எப்படி எவ்வளோ நாளுக்கு முதல்? இப்போ ஒரு வருஷம். ஒரு வருஷமா? 7-8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 7-8 மாதத்துக்கு முதல் எங்களுடைய வீட்டுக்கு வந்து வருகை தந்திருந்தார். இந்த இடம் இது இந்த முகவரி இருக்கா சொல்லுங்க. பெரிய விழான் இளவாலை. பெரிய விழான் இளவாலை. நானும் ஏதோ பக்கத்தில் இருக்குன்னு நினைச்சு போட்டு ஓட 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 வந்து கொண்டே இருக்குது. பெரிய விழான் இளவாலைன்னு சொல்லி அது சும்மா சாவச்சேரியிலேருந்தே 43 கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர் வந்து காட்டுது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். உங்களோட பேர் என்னென்னா? வைரமுத்து மயூரன். வைரமுத்து மயூரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவை வந்து சந்திச்சிருக்கிறோம். இவர் ஏற்கனவே என்னட்ட வந்து நேரடியாக வந்து கதைச்சிருந்தார். ஒரு 7-8 மாதத்துக்கு முதல் கஷ்டமண்டனில் பாட்டை சொல்லியிருந்தார். அப்போ எவ்வளோ உதவி மாதிரி தந்திருந்தேன்? 50,000 ரூபா உதவி. கிட்னி ஒன்றை வந்து காணையிலன்னு சொல்லியிருந்தீங்கன்னு. அந்த கிட்னி காணையிலன்ற பிரச்சனையும்
அதுக்கு பிறகு சில பேருக்கு பிறப்புலேயே கிட்னி இல்லை இருந்த முதல் செக் பண்ணிக்க இருந்தது ரெண்டும் முதல் செக் பண்ணிக்கல இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை வேறு ஒரு ஆள் என்னட்ட சொன்னவர், ஒருக்கா கூட்டிக் கொண்டு போய் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சில பேருக்கு பிறப்புலேயே கிட்னி இல்லாதாக்களும் இருக்கணும். ஏன்னா அப்புறம் செய்யக்க கிட்னி ஒரு கல்லில் கிட்னியில் கல் ஒரு கிட்னி நல்லா இருக்குன்னு சொன்னது. நல்லா இருக்குன்னு சொன்னவன். அக்கா வாங்க இருங்க, என்ன கதையில் விட்டுனாங்க? அந்த கிட்னி கிட்னி காணாம போனன்ற ஒரு பிரச்சனையில் முதல் வந்து பதிவு செய்திருந்தவர். அதுக்கு பிறகு அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன். என்ன வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன்னா வரையில் இது யார் சொந்தக்காரரா? இந்த அண்ணன் அந்த அண்ணன் இது அவங்களோட அண்ணன். சரி சரி. இது அதுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுசியான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து சொல்லியிருந்தா, உங்கள்கிட்ட தான் வந்து பதிவு செய்திருந்தவர். அவருக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையாம், இப்பயும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறார். அப்போ அவரை போய் ஒருக்கா பாருங்கள், அவர்கிட்ட நிலப்பாட்டை பார்த்து பதிவு செய்து அவருக்கு ஒரு உதவி ஒன்று வேண்டி கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஆனால் அங்கேருந்து வந்ததுக்கு பிறகு இப்போ உங்களோட வருத்த பிரச்சனை என்ன மாதிரி இருக்குது? எனக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வேலையாக பிரச்சனை முதல்ல வந்து ஏன்னா அந்த நுரையீரல் கிட்னி ஆப்ரேஷன் செய்தானே. நுரையீரல் கிட்னி ஒரு கிட்னி ஆப்ரேஷன் செய்தது ஒன்று இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி பிறகு வந்து இப்போ ஒரு அளவுக்கு நம்மளாக என்ன வேலை செய்கிறீங்க? தச்சு பற்ற இருக்கு அந்த ஆயுத சாமான்கள் கேட்டேன். ஆயுத சாமான் தான் வாழ்வாதாரமாக கேட்டிருந்தேன் நீங்கள். ரைட். அப்போ ஆயுத சாமான்கள் பெற்று தந்தால் இது செய்வேன். அதே மாதிரி அவர் வந்து வருத்தத்தில் இருந்ததாக அதுக்குரிய ரிப்போர்ட்டையும் கொண்டு வந்திருந்தேன். நீங்கள் என்ன அதுக்குரிய ரிப்போர்ட்டையும் வந்து கொண்டு வந்திருந்தவர் ஒரு கிட்னியை காணையில் அப்படின்னு சொல்லி, அது எங்கே என்ன மாதிரி என்று தெரியலை, ஆப்ரேஷன் நேரம் காணாமல் போச்சா இல்லை எப்படி காணாமல் போனான்னு தெரியலை. இப்போ ஒரு சிலர் வந்து அந்த வீடியோ பதிவை வந்து பார்த்தாக்கள் வந்து சொல்லியிருந்துச்சுன்னா கிட்னி வந்து பிறப்புலேயே இல்லாமல் பிறக்கிறாக்கள் வந்து இருக்கணும், சில வேளை அவருக்கு அப்படி இருக்கலாம்னு அது இவர்கிட்ட கேட்க இவர்கிட்ட நிலப்பாட்டில் வந்து அவர் சொல்கிறது. ஏன்னா ஒரு கிட்னி நல்லா இருக்குது, ஒரு கிட்னி பழுதடைஞ்சு ரெண்டு கிட்னிக்கான ரிப்போர்ட்டும் தந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு தான் காணாமல் போனது. அப்போ அது காணாமல் போன ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. இப்போ ஊழலை வந்து இல்லாமல் ஒழிக்கிற ஒரு அரசாங்கம் தான் வந்திருக்குது. அந்நேர விலாசத்துக்கு வந்து எங்கே வச்சு எப்படி களவு போனான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கலும்னு சொன்னால் கொடுங்க. அது சம்மந்தமாக அவர்கிட்ட நேரடியாக கதைச்சி தான் இந்த பிரச்சனையை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் இவருடைய பிள்ளைக்கும் வந்து இயலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கண்ணா. என்ன இந்த வயிற்றில் நம்ம டொய்லெட் போகிற பிரச்சனை மலைவாசல் சின்ன சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுருந்து ஆப்ரேஷன் செய்தது. இந்த இதில் வேக்கு வச்சு தான் டொய்லெட் வந்து ஒரு 6 மாதம் வயிற்றில். அதுக்கு பிறகு எடுத்து உள்ள விட்டா பிறகு இந்த இதில் வயிற்றில் வெட்டி பேக் வச்சுருக்கேன் வச்சு தான் வந்தது. இப்போ திருப்பி செய்தது, திருப்பி உள்ளுக்கு எடுத்து விட்டா பிறகு திருப்பி அவாக்கு அந்த இதுதான் வயிறு ஊதித்தான் கிடக்குது. வயிற்றுக்கு டொய்லெட் தாங்குது திருப்பி வயிற்றில், அதாவது மலைவாசல் சின்னன்னு சொல்லி. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே அங்கே ஒரு உதவி ஒன்று வழங்கியிருந்தேன். நான் முல்லைத்தீவு சைட்டில் வந்து பகையிலுக்கு ஒரு பிள்ளைக்கு மலைவாசல் இல்லாமல் பிறந்த பிள்ளைக்கு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக வந்ததாகும் செய்து ஓரளவுக்கு மலைவாசலை திறந்து அது செய்த பிறகு கொஞ்சம் இருந்தவா 2-3 நாள். பிறகு திருப்பி இந்த டொய்லெட் உள்ள தேங்கபடி தேங்கி வயிறு ஊதி கொண்டு வரும் அப்படியே கல் மாதிரி. போன கிழமை தான் டிக்கெட் வெட்டி கொண்டு வந்தது, திருப்பி தியேட்டருக்கு கொண்டு டொய்லெட் எடுத்தது தியேட்டருக்கு வச்சு. இப்போ என்ன மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? இப்போ ஒவ்வொரு கிழமையும் கிளினிக் கொண்டு வராங்க, ஒவ்வொரு திங்களும். நேற்று போயில போனது கிழமை போனது ஒரு கிழமைக்கு ஒருக்கா வர சொல்லி, ஒரு கிழமைக்கு ஒருக்கா கிளினிக்கு வந்து வர சொல்லி போய் அந்த மருந்து வேண்டி கொடுத்து அது வச்சா தான் இருப்பார் டொய்லெட் எதுவுமே தானாக இருக்கும். இப்போ வயரெல்லாம் கலட்டியாச்சு. அது எவ்வளோ காலம் இருந்தது? அது 3 மாதம் பேக் 3 மாதமாக பேக் வச்சுருது. பிறந்ததுலேருந்தே இந்த பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சதே 9 மாதத்துக்கு பிறகு தான். அது இந்த டொய்லெட் இஞ்சி எல்லாம் வந்துட்டு நெஞ்சுகள் விழா எலும்புகள் கொண்டு போய் செக் பண்ணிக்கல தான் இதுதான் பிரச்சனை. எத்தனை வயது? 3 வயது. எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 4 பேர். இவர் மகனும் இவர் 2வது. மூத்தவர் வன்னீர் ஆட்டை விட்ட அக்கா விட்டு உங்களோட அக்கா விட்ட நிற்கிறார். மொத்தம் உங்களுக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள்.
மெயினாக நீங்கள் தச்சு வேலை வந்து வேலை நாங்கள் பற்ற இருக்கு வேலை செய்யலாம் சின்ன சின்ன வேலைகள் வரும் இந்த ஆயுத சாமான் எல்லாம் பிரச்சனை எனக்கு வச்சு செய்கிறது பட்டடை எல்லாம் இருக்கு பார்த்துட்டு நீங்கள் இருங்க இதில் வாரம் நாங்கள் ஒருக்கா பார்த்துட்டு வரோம். ஓ அன்னையோட நிலப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து முதலே இந்த பிரச்சனையை தான் கேட்டிருந்தவர். அவர்கிட்ட வீடியோ பதிவை வந்து இந்த லிங்கில் வந்து கீழே சேர்க்கிறேன். அவர்கிட்ட பதிவை வந்து பார்க்குறாக்கள் போய் பார்க்கலாம். விளக்கப்பகுதி வந்து வரும் அந்த ஆயுதங்கள்லாம் 1-2 இல்லை சார். தச்சு பற்ற வீட்டோட வச்சு செய்கிறீங்க. இது நல்ல பற்ற தானே. என்ன பொருள் இது செய்யறதுக்கு இல்லாமல் இருக்கு? ஏன்னா அந்த வளைவுகள் வெட்டுற மிஷின், அந்த கட்டர், வளைவுகள் வெட்டுற மிஷின், சிப்ஸோ ஒன்று சொல்லு, இந்த வளைவுகள் டிசைன்கள் வெட்டுறது. அது மற்ற அந்த கட்டர் துண்டுகள் ஓடுறது, இந்த அலுமினிய கட்டர். எவ்வளோ காலமாக இந்த பற்ற உங்கள்கிட்ட இருக்குது? இது இப்போ நான் இந்த வருத்தம் வந்து கொஞ்ச நாளையில வந்து போட்டது 2001 நான் வருத்தம் வந்து. அது 2001 உங்களுக்கு என்ன வருத்தம் வந்தது? நுரையீரல், இந்த கிட்னிகள் வெட்டி. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த முதலே வந்து பதிவு செய்திருந்தவர். அதே மாதிரி அதை ரிப்போர்ட், அதுக்குரிய ரிப்போர்ட்டுகள் அந்த கிட்னி வெட்டி ஆப்ரேஷன் செய்தது. அப்போ அந்த அதில் தான் ஒன்றும் செய்யலாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்ய முடியாமல் இருக்கிறன்னு தான் என்னட்ட வந்திருந்தேன். நீங்கள் என்னட்ட வந்திருந்தது என்னட்ட வரைக்குள்ள இந்த சாமானில் இது அதுக்கு தான் அந்த மோட்டர் எரிஞ்சு நான் நீங்கள் அந்த காசில் வைன் பண்ணி நான் தந்ததில் தான் மைண்ட் பண்ணி செய்தேன். நீங்கள் மோட்டர் எரிஞ்சிருந்தது அப்படியே. நான் பில்லு அனுப்பிவிடுவேன் உங்களுக்கு அந்த வைன் பண்ணி வேண்டி அனுப்பியிருக்கிறீங்க. நான் அப்போ அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்க நினைக்கிறேன். பல என்று நினைச்சு கொண்டு வந்தேன் நான் உங்களை. பிறகு எனக்கு ஈழாலைன்னொன்னே இளவாலைன்னொன்னே பிறகு வந்து லொக்கேஷனில் வந்து பார்த்தா அது எங்கேயோ காட்டுது. என்ன கீரி மேலே எங்கால கீரி மலை இந்த இடம் வந்து வந்திருக்கிறேன். ஆனால் தொடர்ச்சியாக வந்து வந்ததில்லை. ஏன்னா அந்த 2-3 சாமான் தான் பிரச்சனை. இல்லாட்டி நான் வேலைகள் செய்வேன். அந்த டிசைன்கள் பற்றி செய்கிறது தான். இந்த கதவுகள் வளைவுகள் வெட்டுறது டிசைன் அது வேண்டாட்டா அவ்வளோ மாதிரி முடியும். அது கட்டர் 55,000 ரூபாய். 55,000 ரூபா அந்த கட்டர். மற்ற அந்த வளைவு வெட்டுறது 22,000 ரூபாய். வளைவு வெட்டுறது 22,000. இது ரெண்டும் இருந்தால் நீங்கள் என்ன மாதிரியான வேலை வந்து செய்யலாம்? இந்த கதவுகள் வேலைகள் செய்வேன். அந்த டிசைன் போட்டு இந்த வளைவுகள் வெட்டி பெரிய கதவுகள், கொத்து வேலையில் அந்த டிசைன் கதவு வளைவு கதவுகள் இப்படி வளைவு வர்றது சொல்கிறேன். வளைவு அந்த வளைவு கதவு இருக்கிற முன் கதவுகள் டிசைன்கள் வெட்டி அதுகள் எண்ணெய் பிரேம் அடிச்சு வச்சுக்கிறீங்க. யாருக்குரியது? இது ஒரு அன்னை ஒரு ஓடர் இருக்கு. அவரே மரம் பண்ணிக்கணும் தெரியும். நான் தான் எடுத்தது. மரத்தை நீங்களே எடுத்து அவை கேட்குறதா அடிச்சு கொடுக்குறது. இது உங்களுக்கு எப்படி ஓடர்கள் வந்து எப்படி வருது? வெறும் ஓடர் நான் இந்த பெருசாக எடுக்கல. வேலை இந்த ஆயுதங்கள் பிரச்சனையால் எடுத்த உடனே கொடுக்கணும் வேலையை செய்த அவன் டைமுக்கு. இப்படி கோழி கூடு எடுத்து போட்டு ஒன்றும் செய்யலாம். இப்படியான வேலைகள் கோழிக்கூடுகள் அதுகள் கோழிக்கூடு அதுகள். இப்போ இல்லை இப்போ நான் கேட்குறேன். இப்போ இந்த வீடியோவை நான் கொண்டு போட்டோன்னே ஏழால் இந்த சைட்டிங் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பார்ப்பாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு வேலை செய்கிற படியன் இருக்கிறாங்க. அப்போ உங்களை வந்து தொடர்பு கொண்டு எப்படியான வேலைகள் செய்யலாம்னா அதை சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு வந்து வருமில்ல. வேலையை வெறும் வேலை நான் வேறு ஆக்களுக்கு தான் எடுத்து கொடுக்குறேன். சில வேலை உங்களுக்கு வேறு ஆக்களுக்கு தான் எடுத்து பெரிய வேலைகள் அதுகள் கொடுக்குறது ஆக்கள் கொடுத்து வேலை எனக்கு தெரிவினம் பார்த்து அந்த எனக்கு அந்த போய் வர பிரச்சனை, சாமான்கள் எடுக்க போகிற பிரச்சனைகள் அதுகள் கடுமையான வேலையில் செய்து நம்ம இதோட சின்ன சின்ன கதவு வேலைகள் மேசியல் அதுகள் விரலுக்கு என்ன செல்பட்டவங்க வண்டியில் அங்கே காயமும் பட்டாங்க. இது செல்பட்ட நீதியிலே ஒரு கை இயலாது, ஒரு கை இயங்கக்கூடிய. இனி இல்லைன்னா ஒரு பாதிப்பான நிலைமையில் இருந்தாம்பாங்கண்ணா. பாதிப்பான நிலைமையில் இருந்து தான் அண்ணா வந்து இதெல்லாம் வந்து செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு கிட்னி இல்லைண்ணா. இப்போ ஒரு கிட்னி இல்லை, ஒரு கிட்னி கல்லு தானே அதில். அந்த ஒரு கிட்னி எங்கே போனன்றது நிறைய பேர்ட்ட ஒரு கேள்வியாக வந்து இருக்குது. அதைத்தான் நான் யாராவது உண்மையிலேயே இந்த சைட்டில் இருக்கிறார்கள் கண்டுபிடிக்க வேண்டாம், கண்டுபிடிச்சி கொடுக்கலாம். கதைப்பாவோ தங்கச்சி வணக்கம். வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நித்திரா. நித்திரா. சரி அளவிடுங்க. இப்போ இவாக்கான ஆப்ரேஷன் ஓகே செய்தாச்சு. இப்போ அந்த டொய்லெட் போகிறதான் பிரச்சனை. இருந்துட்டு அந்த கிலோமீட்டர் ஒருக்கா போனால் மருந்து ஏற்றி தான்.
இந்த இனிமா நான் வந்து எந்த இவற்றை உங்களோட பேரை சொல்லி நீங்கள் எனக்கு கோல் அடிச்சீங்கன்னு சொல்லி வெளியில் இருந்த ஒரு அக்கா அனுசியான்னு சொல்லக்கூடியவா ஜெர்மனியில் இருந்தவா சொன்னால் அவன் வந்து வேறு வேறு இடங்கள்ல எல்லாம் உதவியல் வந்து நிறைய செய்து கொண்டிருக்கிறவா. அப்போ ஒரு 30,000 ரூபா பணத்தை வந்து அனுப்பி சொல்லியிருந்தா ஒருக்கா போய் பாருங்கள். போய் பார்த்து அவை வந்து அதை சின்ன பிள்ளைக்கு நீங்கள் தான் அவர்கிட்ட பதிவு எடுத்துனீங்க. இப்போ வேறு ஆக்கள் டவர் போய் உதவி கேட்கறது இது இல்லை. நீங்கள் அதுக்கு பிறகு போய் உதவி கொடுக்கல 50,000 ரூபா மாதிரியான உதவியை வந்து தந்து விட்டு நான் அந்த மோட்டர் ஏதோ இருக்குன்னு சொல்லி அதை வந்து அவர் செய்திருக்கிறேன். இப்போ அதுக்கு பிறகு அவருக்கு உதவி வந்து வரையில் அதால் நானும் வந்து வரையில் அதுக்கு பிறகு அந்த அக்கா வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த முதல் பதிவு போட்டீங்க அவைகளுக்கு நீங்களே போய் பிறகு வேறு யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்தவையா? எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு பக்கத்துலேருந்தும் வரையில் அப்படித்தானே? அந்த வேறெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அதை கதைக்கு வந்து காந்தன் அனுசியா அவர்கிட்ட கணவர் உங்களுக்கு தெரிஞ்சா அவாவுக்கு எப்படி தெரியுமென்று கேட்க கணவருக்கு வந்து தெரியும். அதுக்கு முதல்ல உதவி செய்தவையா? முதல் உங்கள்கிட்ட வரைக்கும் சொன்னா 20,000 ரூபா தான் தந்து உதவி செய்ததுன்னு சொல்லி அதுக்கு பிறகு எனக்கும் வந்து சொல்லியிருந்தால் ஒருக்கா போய் பாருங்கள் போய் பார்த்து இது செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் பதிவெடுத்து போட்டு அவருக்கு ஒரு உதவியை வந்து பெற்றுக் கொடுங்க. அந்த குடும்பம் இயங்க முடியாத ஒரு நிலைமையில் வந்து இருக்கணும். அவரும் வந்து பெரிய ஹார்டான வேலையில் வந்து செய்து கொள்ளல. அது இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலையும் இருக்குது, இந்த கை சுருண்டு இருக்குது. அதே மாதிரி அங்கால சைட் வந்து காட்டியிருப்பார். அதே மாதிரி அவ்வளவு பிரச்சனையிலும் இருந்து ஏதோ அவரால் செய்யக்கூடிய வேலையில் வந்து செய்து கொண்டு போகிறார். அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இப்போ நிலையில் எல்லாம் அது ஏதோ செய்து தான் குடும்ப வாழ்க்கையை வந்து கொண்டு போய்க்கணுங்க. மற்றபடி ஆற்ற சப்போர்ட்டும் இல்லை. நான் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. 4 பிள்ளைகளோடு இருக்கிறார். அவர் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இதில் வந்து பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறாக்கள்லாம் உதவியை வந்து செய்ய போகிறது. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான உதவியை வந்து எதிர்பார்க்க? ஏன்னா இந்த வீட்டோட சற்ற வேலைகிறதுக்கு அந்த ஆயுதங்கள் ஒரு 1-2 ஆயுதம் இல்லை, அதுகளை வேண்டி தான் நான் வீட்டோட வேலை ஆயுத சாமான் வேண்டி தந்தேன். இப்போ பிள்ளைகிற வருத்தம் அப்படி இருக்குது. வாக்கு பிரச்சனை அந்த வெளியாளரை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்க சொல்லி நூதனில் சொன்னேன். வெளியா ப்ரைவேட்டாக இருக்கா செக் பண்ணி பார்க்க. அதை என்ன அந்த வருத்த கண்டுபிடிக்கணும் இல்லை என்ன வருத்தம் உண்டு. வெளியே போய் பாருங்கன்னு யார் சொன்னது? வெளியில் அந்த நாங்கள் இது அங்கே இருந்து மினக்கிறேன்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்து ஸ்பெஷலாக பார்த்து சொல்லிவினோம்ட்டு தானே காட்டுவோம்ட்டு யாரு நாங்கள் முடிவெடுத்துருக்கிறீங்க. பிள்ளைய கொண்டு போய் வெளியே கொண்டே காட்டினா அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும். என்ன வேண்டும் கண்டுபிடிக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி என்ன சொல்லினோம்? சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். நாளடைவில் சுகம் பெறும் சொல்லுங்கள். நாளடைவில் இது சரியாக வந்துடும். உங்களுக்கு ஒரு கம்பி ஒன்று வந்துட்டிக்கணும். நிலவாசல் நடுவில் செய்யும் பிள்ளைக்கு விரிவடைகிறதுக்கு அதை வச்சு காலமாக விண்ணேரம் வைக்கணும். ஒரு நாளை 2 நேரம் வைக்கும். கிளினிக் போகிறதுக்கும் காசுகள் வேணும். யாழ்ப்பாணம் தான் போகணும். இப்போ எவ்வளோ காலம் ஹாஸ்பிட்டலில் வச்சு? இப்போ மாதமாக ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலும் வீடு தான். நான் அங்கே வந்துட்டு வந்த அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரி அனுபவோட நான் தான் இங்கே வீட்டை எல்லாம் பார்க்குறது. வேறு உங்களோட சகோதரங்கள் உறவினர்கள் சொல்லி ஆற்ற சப்போர்ட்டும் இல்லை. எங்களுக்கு எல்லாம் பொம்பளை சகோதரங்களை அவரே கல்யாணம். நாங்கள் 6 பேர். 6 பேர். அதில் 4 பொம்பளை சகோதரம், ஒரு தம்பி இருக்குது. அவர் முழங்காவில் இருக்கிறார். அவட சைட்டால் அவன் சைட்டால் அண்ணாக்கல்லன் அவையெல்லாம் கல்யாணம். உதவி எல்லாருக்குமே கஷ்டம். எல்லாருமே கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருக்கிறதால தங்கச்சியில் அந்த பிள்ளையிற வருத்தம் அதுக்கு தான் நீங்கள் ஒருக்கா போய் பாருங்கள். அவசரமாக ஒரு உதவி ஒன்று வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த வெளியிலேருந்து என்னோட தொடர்பு கொண்ட அக்கா வந்து இப்போ அதைத்தான் நானும் வந்து பார்த்துட்டு சரி இப்போ ஏற்கனவே அவர் என்னோட பதிவு செய்தவர், அவர்கிட்ட பிரச்சனையும் வந்து எனக்கு தெரியும். அதை கருத்தில் எடுத்து தான் நீங்கள் வந்து வந்திருந்தேன். நான் இன்றைக்கு கட்டாயம் போய் பார்க்கணும், ஒரு உதவி ஒன்று வழங்கணுமெண்டு. பண்ணையிற பிரச்சனை வந்து அந்த தொழிலுக்குரிய பொருட்களை வந்து வேண்டினா நீங்கள் மற்ற வேலை செய்வேன். நான் ஆயுதம் இருந்தால் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வாளுகளால் அறுத்து ஒன்றும் செய்யறாது, கை வாழால். அந்த கட்டுறதுகள் என்னென்னா அந்த வச்சுட்டு துண்டுவோட அந்த அலுமினிய கட்டுறது அதில் அந்த வால் ஊட்டி செய்யலாம். அந்த துண்டுகள் போடுறதுகள் எல்லாம் எனக்கு இந்த நோம்பலாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய இது அந்த கை வாழாலே அந்த இந்த பக்கம் எனக்கு அறுத்து செய்யலாம். அந்த ஒரு கை தான்
ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணக்கூடியது. மற்றது வேலை செய்யலாம். இந்த கை தான் நான் வளம் இந்த பக்கம் தான் இந்த பிரச்சனை. அந்த கை வாழால் ஒன்று வறுத்து இந்த வேலைகள் செய்கிற கஷ்டம். இது ஃபுல்லாக வட்டி ஆப்ரேஷன் செய்து. அதான் அந்த கட்டுறண்டாவது இந்த கரண்டில் விட்டுறது. என்னத்துக்காக உங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனை வந்தது? அது அந்த வெந்நீரில் இருந்து வரைக்கே அப்படி அந்த கல் இருந்து இந்த கல்சியம் அது படிஞ்சிருந்தேன். இப்போ நார்மலாக யூரின் எல்லாம் ஓரளவு அது பிரச்சனை இல்லை. ஒரு கிட்னி என்ன சரி ஏனமான வேலைகள் தூக்கினா தான் இந்த நெஞ்சுகள் அதுக்கு நோவாகும். மற்றும்படி நான் பெருசாக வேலையும் போகிறதில்ல. வெளி வேலைகள் பாரமான வேலையை வீட்டோட இந்த பற்றை சின்ன சின்ன வேலைகள் 1000-500 வண்டை ஒரு நாளைக்கு இங்கே வரும். இது ஆட்ட காணி, இது வேண்டிய காணி ஆட்ட சீதன சொந்த இடம் இதுதான். எவ்வளோ காணி இது? 1.5 பரப்பு. அப்போ உங்களோட சொந்த இடம்? எங்களோட மானிப்பாயா? மானிப்பாயிலேருந்து வந்து நீங்கள் இப்போ திருமணம் செய்ததுலேருந்து இருக்கிறீங்க? நாங்கள் வன்னீராக இருந்த நாங்கள் வட்டகச்சியிலேருந்து கல்யாணம் இறுதி யுத்தத்தில் தான் காயப்பட்டீங்களோ? எந்த இடத்துல? வலையமடம். வலையமடம். மூத்தபடி எனக்கு எத்தனை வயது? அவர் 17 வயது. 17 வயது. அவர் 2008 பிறந்தவர். 2008. 2007 நான் கல்யாணம் செய்தார். பிரச்சனை பிடிப்பு. அந்த நேரம் திருமணம் செய்திருக்கிறீங்க. அவர் அங்கே வேலை வளர தான் விட்டு இந்த கொத்து வேலை பழகிறது. மகன் பழகி கொண்டு அவர் என் அக்கா என்ற மகனோட வேலை பழகிறார். அந்த கொத்து வேலை டிசைன் ஒரு கதவுக்கு. ஆனால் இதுக்கு நல்ல உழைப்பேன் வேலை தச்சு வேலைக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு டிமாண்ட். அவர் அதுக்கு தான் விட்டு பழக வேண்டிய அக்கா என்ற மகன் அதுதான் ஒன்றாக எடுத்து செய்கிறவர். அவரோட விட்டு பழகிறதுக்கு சம்பளங்கள் கொடுக்க மாட்டோம். சம்பளம் வரைக்க கொடுப்பல் அதுகளுக்கு கொடுப்பார். எங்களுக்கு இருந்துட்டு போக வரைக்க தெரியும். நாங்கள் அங்கே போனால் வரைக்க தெரிவினோம். இங்கே வேலைக்கு வந்தால் போவேக்க 1000-500 கொடுத்துட்டு போய் சின்னாக்களுக்கு. அவை வெற்றும் பெருசாக அவைகளுக்கு வசதி இல்லை. வேலைகளுக்கு போனால் வேலை கிடச்சி. அப்போ ஆப்ரேஷன் எனக்கு செய்தாச்சு என்ற அந்த விடயத்தை வந்து அவை சொல்லல செய்துட்டேன். ஆப்ரேஷனுக்கு செய்தது 3 தடவைக்கு அவைகளுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று கொடுக்கணும்னு தான் சொல்லி இருந்துச்சு. நான் படம் அனுப்பினேன் உங்களோட ஃபோனுக்கு. பேக்கில் ரிப்போர்ட்டுகள் இவற்றை ரிப்போர்ட் வந்து வேற எங்களை கொண்டு வந்து காட்டுவது இல்லை வேணாம். இது கிளினிக் கார்டு. அதுதான் அந்த மஞ்சள்லாம் கொப்பி கிளினிக். இது இப்போ இருந்துட்டு வந்தது. இப்போ இருந்து கொண்டே வச்சுட்டு இருந்துட்டு வந்தது. 4 மாதத்துலேருந்து கிளினிக் ஆஸ்பத்திரி தான். 4 மாதத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் என்றபடியாக அது ஒரு வேலையும் செய்ய முடியாது, தொழிலும் பின்னடைவை நோக்கித்தான் இருக்கும். அது ஒரு குடும்பத்திலையும் வந்து வருத்தங்கள் இதுகள்னு சொல்லி வந்துட்டால் தங்களுடைய செயல்பாடுகளை வந்து செய்ய முடியாது. அப்போ அதாலேயே ஒரு பின்னோக்கி வரும். அவரும் ஒரு 7-8 மாதத்துக்கு முதல் வந்திருந்தார். அவரும் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் தான். யுத்தத்தாலையும் வந்து கையில் ஒரு காயம் வந்து பட்டிருக்கிறார். அதே மாதிரி உடல் ரீதியாகவும் காலையும் பெரிய காயம் 16 தையல். என்ன நடந்தது? இந்த யுத்தத்தில் காயப்பட்டு இதுலேயே வந்து விழுந்தாண்ட அது இந்த கூரையில் இந்த முள்ளந்தண்டுடன் அங்கே வந்து பதிவில் சொல்லியிருந்தேன். அந்த வீட்டை கூரையில் இருந்து விழுந்து நான் வேலை செய்யக்குள்ள கீழே தவறு முள்ளந்தண்டு உடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் கால் பிரச்சனை இல்லை, அது முதல்ல அந்த செல்பட்ட இதில் பெரிய காயம் இந்த செல்பட்ட. ஓ, அண்ணா வந்து பார்க்குறதுக்கு ஒரு தோற்றமாக இதாக வந்து இருக்கிற உடலில் வந்து பல பாகங்களில் வந்து நம்பரப்பட்டு இந்த காலம் வந்து முறிஞ்சிருக்கு. அதே மாதிரி மெடிக்கல் எல்லாம் வந்து வச்சிருக்கிறார். யாராவது உறவுகளில் வேறு குடும்பத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு உதவி ஒன்று வழங்கலாம். அப்படி இருந்தும் மகன் ஒரு ஆள் வந்து இப்போ வேலை பழகி கொண்டு இருக்கிறபடியாக ஒரு வருஷம் 2 வருஷம் போனால் அவனே வந்து ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி நீங்களும் பழக்கி இருக்கிறீங்க ஆளுக்கு வேலை. அவர் என்னோட செய்வார் சின்ன சின்ன வேலைகள்.
யாரு அது இந்த கதிரக்காரர் வந்து வாகனமா உங்கள்கிட்ட தான் வந்திருக்கா? கதிரைடா கோயில் கதிரை ஏற்றுறது. ஆ ஓ ஏற்றிட்டு வாங்க ஏற்றிட்டு வாங்க. ஓ இந்த வாசியாசாலை கதிரைக்கு ஏற்றுறது. வாசியசாலை இந்த கோயில் கதிரை. ஓ அதை உங்களோட வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதை கொண்டாடுறதுக்கு எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து அடிக்கணும் வைட்டாங்க ஆக்கள். அதை பூட்டிட்டு அப்போ இங்கே வச்சுட்டு போனேன். பூட்டிட்டு போனால் உங்களோட இடத்துல வச்சுட்டு போனேன். அங்கே கொடுக்க வேண்டிய கதிரை இந்த கோயில் கதிரை. அப்போ என்ன செய்வோம்? என்ன மாதிரியான உதவி இருந்தால் உங்களோட குடும்பத்தை வந்து நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்போ அவள் வந்து சொன்ன பிரச்சனையில் வந்து நான் வந்து பார்த்துட்டு வந்தது, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவள் அடுத்த கட்டம் மூவ் பண்ணி ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு இது செய்கிறதுக்கு வேறு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கணும் தம்பி. நீங்கள் எல்லா இடத்துலையும் உதவிகளை வந்து செய்து கொண்டு போகிறீங்க. உங்களோட வீடியோவை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது ஒரு கட்டாயமாக செய்யுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருந்தோம். நானும் உங்களோட தொடர்பாதுக்கு பிறகு நீங்கள் வந்ததுக்கு பிறகு உங்களோட கதைக்கல, ஃபோன் கதைக்கல. சரி ஒருக்கா போய் என்னோடாக வந்து முதலே வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தவர், அந்த உதவியும் வந்து வழங்கல. அப்போ இந்த முறை போய் ஒரு உதவி ஒன்று நான் கிடையாது அந்த ஆப்ரேஷன் செய்திருக்க போட்டு அனுப்பினேன் உங்களுக்கு புள்ளேன்ட்டு. ஃபுல்லாக ஆப்ரேஷன் செய்திருக்க போட்டு அனுப்பினேன் அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்த போட்டு. அந்த நேரம் இந்த பிரச்சனை இருக்கல நினைக்கிறேன். என்ன இந்த உங்கள்கிட்ட வரையே கையில் அந்த நேரம் அப்போ கொஞ்சம் சுகமாக இருந்தவா பிறகு தான். அப்போ சின்ன நாள் தானே. ஓ அது பிறகு பிறந்து 9 வயதுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை வந்து. 1 வயதுக்கு பிறகு தான் ஒரு மாதக்கணக்காகவும் டொய்லெட் இருக்காமல் இருப்பேன். ஒரு எல்லாம் சரி வேணும் வச்சு அதை அந்த இதில் நம்பி இங்கே கொண்டு வந்து நெஞ்சுகள் சின்னல்ல வந்து பால் சாப்பாடுகள் இது சாப்பிட்றபடியாக நார்மலாக இது பிறகு வளர்ந்தோன்னா வேறு சாப்பாடுகள் மாறைக்குள்ள ரைட். அப்போ இதால் இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ டாக்டராக ஆப்ரேஷனும் செய்திருக்கணுமா? அதுதான் மெலவாசல் செய்தது வட்டி ஆப்ரேஷன் செய்திருக்கு. ரைட். இதில் வயிற்றில் இந்த வட்டி இந்த இதெல்லாம் குடல் எடுத்து கிடந்த ஒளியால் இதெல்லாம் அந்த டொய்லெட் வந்துருந்துருந்து பேக் கொண்டு நாங்கள் இதை ஒட்டுறது. தங்கச்சிக்கு என்ன பேர்? என்ன பேரம்மா? என்ன பேர்? சோபிதா. சோபியா. சோபியா கட்டிக்காரியா? எத்தனை வயது? 3 வயது. சோபியாவுக்கு வந்து 3 வயது. வடிவான புள்ள. போமா சோபியா என்னோட வாரீங்களா? கூட்டிக்கொண்டு போட்டா போறீங்களே வாரீங்களா? பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்களேன். என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று படிங்க. படிங்க, இதுல கேட்கும். அப்பா அம்மா அம்மா உன்னே அப்பா உன்னே அம்பர் அழைக்கும் தெய்வமே. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அதானே பாட்டு? எங்க இந்த பாட்டு கேட்ட நீங்க? அம்மா அம்மா எங்க யார் சொல்லி தந்தது இந்த பாட்டு? நீங்க தான் பாடினதா? கெட்டிக்காரியா? இப்படி நிறைய பாட்டுகள் பாடணுமா? கதைப்பா நாள் இப்போ சும்மா ஆரம்பத்துக்கு இப்படி கதைக்கிறானா? என்ன பாட்டு திரும்ப படிக்கணும். திரும்பி படிங்க. அது நெடியே வாக ஆண்டாடும் முரணே தெங்கள் நீத முருக விதவனமே மெடியே மாடாரே பாவை வேகெண்டோ மக்கள் நந்தார் அது நீதே மெடியே வாக ஆண்டவடும் முரணே. என்ன பாட்டு படிக்கிறா? வேதப்பட்டு இந்த எங்களோட கோவில் அருள்மிகு மரியே வாழ்க. மரியே வாழ்க. எனக்கு பிள்ளைங்க என்ன வரியன்னு சொல்லி முதல் பாட்டு விளங்கிட்டது. சரி வடிவா இருக்கு. பொட்டு யார் பொட்டு வச்சு விட்டது? அம்மா தான் நான் பொட்டு வச்சு விட்டது. இப்போ வருத்தம் எல்லாம் உங்களுக்கு ஓகேயா? சுகம் வந்துட்டுதா? எல்லாம் நல்லா இருக்கு தானே? இப்போ இப்போ வயிற்று குத்துறதா இல்லை தானே?
ரைட்டு, அதெல்லாம் சுகமாகிடுமா? ஓ, அப்போ அன்னையோட பிரச்சனையை ஏற்கனவே வந்து பதிவு செய்திருந்தது. அவர் ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்து இருந்திருக்கிறார். என்ன செய்கிறேன் இப்போ, என்ன மாதிரி இப்போ எப்படி இருக்குது குடும்ப நிலப்பாடு கூட? இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான், வேலை செய்தால் தான் வேலை செய்தால் தான் சாப்பாடு. இப்போ ஒரு நிலையொன்று அடித்து வச்சுருக்கிறீங்களாக்கும் அப்படியே அது நாள் அடித்து வச்சுன்னு எடுக்கல வந்து எடுக்கையில் ஓடர்களும் அவங்களுக்கு காசு இருக்கைக்கு தான் வந்து எடுப்பாங்களே. என்ன அது அந்த வைக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கிறதால வைக்கல கொண்டு வந்து கடை உண்டு. வேறு வேலைகள் வரும் செய்யலாம், பிரச்சனை எடுத்து செய்யலாம். இது நேற்று ஒரு ஆள் கொண்டு வந்த நாக்கு உருண்டை அடிக்கிறது, கூடுகள் அடிக்கிறதுக்கு. ஓ, அதைத்தான் அந்த கூடுகள் அடிக்கிறதுக்கு சில வேலை திட்டங்கள்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து ஓர்டர் வந்து கொடுக்கலாமா? உங்களோட ஃபோன் நம்பர் இந்த 077 77 29 29 689 689. ஓ, அன்னைட்ட வந்து நீங்கள் தச்சு வேலை தொடர்பாக ஏதாவது ஒரு வேலையில் வந்து செய்கிறதுக்கு இது செய்கிறீங்கன்னு சொன்னால் அடித்து அவர்கிட்ட வந்து ஓர்டரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஏழாலைன்னு சொல்லக்கூடிய இளவாலை வேறு ஏழாலை அங்கே அதானே லொக்கேஷன் மாறி அது வேறு இடம். இது இளவாலை, பெரிய விழான் இளவாலை. ஓ, பெரிய விழான் இளவாலைன்னு சொல்லக்கூடிய இந்த அண்டின பிரதேசத்தில் இருக்கிற உறவுகள் வந்து இப்போ கூடுகள் அடிக்கிறது சில வேலை திட்டங்களை வந்து அவர்கிட்ட வந்து கொடுக்கலாம். அவரால் வந்து ஹெவியான வேலைகள் கூற வேலைகள் எல்லாம் முதல் செய்திருக்கு, இப்போ செய்யலாம். யார் வந்தால் ஆக்களை கூப்பிட்டு செய்வேன் நான், கீழே நின்று காட்டி கீழே நின்று ஆக்களை பிடிச்சி செய்ய தொழில் தெரியும். தெரியும். இந்த இதில் தெரிகிற வீடெல்லாம் இப்போ கிட்ட அந்த விழுந்த கூரை இப்போ புறா செய்த திருப்பி கூரை நீங்கள் செய்தது விட்டு அதை நான் விழுந்தா புறா நான் தான் இப்போ இந்த செய்தது. எல்லாம் ஆக்களை கூப்பிட்டு அவையல் ஏறி செய்வினம் என்ன ஏற விட ஏற விடாமல் படியல் இருக்கும். அப்படி ஆக்கள் என்னோட வேலை நான் முதல் வேலை பஸ்ஸோட ஆக்கள் வருவினம் கேட்டேன். ஆனால் அப்படி இருந்தும் உங்களால் உங்களோட பிரச்சனையில் வந்து பார்க்க இல்லாத ஒரு நிலப்பாடு வந்து இருக்குது. அது ரெகுலராக தொழில் இல்லாததா இல்லை என்ன பிரச்சனை? வேலை செய்யலாம். இந்த ஆயுத பிரச்சனைகளெல்லாம் நான் இந்த வேலைகள் எடுக்கிறதில்ல. இந்த தோதா அங்கே போகணும் இங்கே போகணும் ஆயுதங்கள் வந்து அதெல்லாம் பட்டடை கொண்டு மெயினாக கிடக்கு. மற்ற அந்த சின்ன இந்த கை சாமான்கள்லாம் இல்லை, அது இருந்தால் நான் நம்பி வேலைகள் எடுத்து செய்வேன். இந்த கை சாமான்கள் எல்லாம் வேண்டாம் இவ்வளோ மாதிரி செலவாகும்னு சொன்னீங்க. 1 லட்சம் ரூபாய் கிட்ட வேணும். எவ்வளோ 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அதை வேண்டலாம். அப்போ அதை அந்த 1 லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் தேவை அந்த அவ்வளோ சாமானம் பண்ணால் நான் வீட்டோட இருந்து வேலைகள் செய்தோண்டு இருப்பீங்க. ரைட், ஒரு கண்ணு இல்லைங்க வாரம் ஒரு பார்த்துட்டு வா இருக்குதா. ஓ, அண்ணா வந்து தனக்கு ஒரு வாழ்வாதார உதவி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். வாழ்வாதார உதவியை தான் இப்பயும் கேட்குறீங்க. இப்போ நான் வந்து நோக்கத்தோடு வந்தது இப்போ பிள்ளைக்கு பிள்ளைகிட்ட வருத்தத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒன்று கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு தான் ஒரு எண்ணத்தோடு வந்தேன் நான். அப்போ பிள்ளையோட ஆப்ரேஷன் செய்தாச்சு. இப்போ கிளினிக் தானே போய் கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அக்கா என்ன சொல்கிறீங்க? என்ன மாதிரியான உதவி இருந்தால் உங்களோட கருத்தை நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்க. அவர் எல்லாம் கதைப்பார், அவர் சொல்கிறதெல்லாம் சரி சரியான விடயங்கள். அப்போ அதால் இனி கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படித்தானே தங்கச்சி? அப்படித்தானே? கிளினிக் கொண்டு போகிறேன் நான். இந்த சிலவு ஆஸ்பத்திரி சிலவு மாதம் உதவி செய்கிற மாதிரி மாதம் அது ஒவ்வொரு கிளினிக் போக 10,000 காசு இருந்தாலும் போகணும். மருந்துகள் வேண்டி கொடுப்போம், மருந்து நாங்கள்லாம் வேண்டி கொடுப்போம். ஓ, எனக்கு தெரிஞ்சது இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மோட்டரை எரிஞ்சு கிடந்ததாக்கும் என்ன இந்த பட்டறையிட இந்த மோட்டரை எரிஞ்சு இருக்குது, அதுக்கான பில் போட்டு விட்டுறேன். அவருக்கு தான் போட்டு நம்ப. அப்போ என்கிட்ட வந்து இப்படி ஒரு பட்டறை ஒன்று வச்சிருக்கிறேன், இதை செய்து இதை திருத்தினா என்னால் வந்து தொழில் ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை கடந்து அந்த டூல்ஸ் பண்ணணும். இந்த அதே சாமான்கள் இன்னென்ன பொருட்கள் வந்து இந்த தொழில் செய்கிறதுக்கு இன்னென்ன பொருட்கள் இன்னும் தொழிலுக்குரிய பொருட்கள் வந்து வேண்டிட்டாங்கன்னு தான் அங்கே வந்து பதிவு தந்திருந்தார். அந்த பதிவை நிறைய உறவுகள் வந்து பார்த்துருந்தீங்க. ஒரு சில உறவுகள் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் கிட்னி உண்மையாக இருக்கா இல்லையான்றவருக்கா செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அண்ணா வந்து சொன்னவர். அதுக்கப்புறம் அவர் தொடர்பு எடுத்திருந்தால் நான் அதை வந்து தொடர்ச்சியாக செய்திருப்பேன். இப்போ உங்களுக்கு மாத உதவி அப்படின்றது அது சோறாக வந்து சொல்ல முடியாது. யாராவது வந்து உங்களோட நிலப்பாட்டை வந்து பார்த்து இவைகளுக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு வந்தால் சரி.
இப்போ அந்நேர நிலப்பாட்டில் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே எல்லாருக்குமே நான் வந்து இது செய்கிறது அவையெல்லாம் வாழ்ந்து கொள்ளக்கூடிய அது மாத உதவி அதை நம்பி நாங்கள் வேலை இது சாப்பிடக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருந்தது. அப்போ அந்த ஒரு இதில் இப்போ அவருக்கு உண்மையிலேயே இப்போ தோற்றத்தில் வந்து பார்க்க எனக்கும் வந்து பார்க்க ஆள் ஒரு திரகாத்திரமாலாக தான் நான் முதல்ல ஆரம்பத்தில் வந்து பார்த்தேன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட மெடிக்கல்கள் அவருக்கு நடந்திருக்கிற ஆப்ரேஷன் காயங்கள் இதுகள் எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள அவர் இப்படி செயல்பட்டு இப்போ இன்று வரைக்கும் இந்த ஒரு இப்படி ஒரு வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கிறதே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். என்னென்னா அவருக்கு விரும்பியோ விரும்பாமலோ செய்தியாக வேணுமென்ற ஒரு தேவை இருக்குது. 4 பிள்ளைகள் இருக்கிறதால என்ன என்ன ஆ கதைக்க போய் கதைங்க என்ன ஓ இல்லை என்ன கதைக்க போறீங்க இதை கதைக்க போறீங்க கேமரா ஓட்டு இது உங்களுக்கு திட்டத்தில் சந்தை கூட இல்லை நீங்கள் கட்டினதோ அந்த திட்டத்தில் சந்ததா திட்டம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு அரசாங்கத்தால் தரப்பட்டது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீடு இளவாலை என்று சொல்லக்கூடிய இடமும் என்னிலேருந்து கன தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. அப்போ நானும் உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக வந்து வர்றது சரி வராது. இப்போ நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ நான் ஒரு இதான உதவியை தான் தந்துட்டு போவோம்னு சொல்லி நீங்கள் 1 லட்சம் ரூபா மாதிரியான உதவி இருக்குமா இருந்தால் அதை செய்வணும்னு சொன்னீங்க. எதை செய்வணும்னு ஆயுத சாமான வேண்டி வர்ற தொழிலை செய்து கொண்டிருக்கேன். மேலதிகமான தொழிலை வந்து செய்யலாம். அந்த பொருள் இல்லாததால தான் நீங்கள் வேறு வழியிடத்துக்கு கொடுத்துருவோம். வேறு ஆக்கட்டான் நான் வேண்டி வெட்டுறதோ இதான்றது சில வேலை அவை எடுத்துகிற அங்கே தங்களுக்கு வேலையாண்டா ஃபோன் அடிப்பினான் கொண்டு வர சொல்லி பொருளை இடையில கொண்டு வாங்க அந்த கரைச்சல் போய் வர்றது இல்லை சைக்கிள்லாம் நான் போய் வர்றது கரைச்சல் எங்களோட சொந்தமாக இருந்தால் நான் பயப்படத்தில் வேலையை செய்யலாம். அப்போ அப்படியே ஒரு உதவி இருந்தால் நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்ளுவீங்க. நான் செய்வேன். ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அன்னாட நிலப்பாடு உண்மையானது. அதை விட வெளியிலேருந்தும் ஒரு உறவுகள் வந்து சொல்லியிருந்துச்சுன்னா அவளுக்கு யார்கிட்ட உதவியும் இல்லை தம்பி உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு குடும்பம் என்று சொல்லி இதை ஏற்கனவே அவர் அந்த தன் பதிவில் வந்து பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தார். இப்போ வேறு இடங்கள்லேருந்து வீட்டை வந்து சொல்கிறாங்கள்ட்ட கதையை நாங்கள் ஒரு கதையாக தான் கேட்போமே ஒழிய அதை முழுமையாக நம்ப மாட்டோம். இப்போ நேராக போய் அவையில் இடத்தை பார்த்து அவையில் விசாரித்து அவையில் முழு விவரமும் தெரிஞ்சால் தான் என்றால் நிறைய பேர் ஏமாத்து வேலையும் எனக்கு செய்திருக்கிறதால அந்த யாரையுமே வந்து பார்த்தா இப்போ வந்து வீட்டில் வச்சு பதிவே செய்கிறதில்லை. ஏன் செய்கிறதில்லைன்னு சொன்னால் ஒரு சிலர் பொய்யான கதையும் சொல்லிட்டு போயிட்டு விடும். அப்போ அதுகள் எல்லாம் இருக்கிறதால சரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து பற்று கொண்டு வச்சிருக்கிறேன். இப்படி இந்த பற்றை எரிஞ்சிருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு பற்றை வச்சு தான் வேலை செய்கிறேன். அதே மாதிரி மரத்தால் விழுந்து நான் கிளினிக் ஒப்பியல் கிட்னி ஆப்ரேஷன் செய்ததுக்கான அந்த இதுகள் அதே மாதிரி அவற்றை உடல்லையும் அந்த தழும்புகள் வந்து அப்படியே இருக்குது. இப்போ இதுகள் எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து அவருக்கு ஒரு உதவியை வந்து 3 பேருடைய உதவியை சேர்த்து வந்து வழங்கிட்டு போகிறேன். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவை ஒரு தொழில் முயற்சி அதிலேருந்து தான் பிழைச்சி கொள்ளுவன். தனது ஆயுதம் ஒரு ஆயுதத்தில் விலை என்ன சொன்னீங்க அந்த டூல்ட விலை என்னத்தில் 55,000 அந்த கட்டர் ஒன்று விலை டிசைன் பண்ணுற துண்டு ஓடுற கட்டர்கள் என்ன அலுமினியம் கட்டர்கள் கட்டுற சோ மாதிரி அது அது மரங்கள் துண்டு ஓடுற வச்சு இதில் போட இல்லை இதில் போட இல்லை இந்த நீள மரங்கள் போட இல்லை அந்த கதவு சட்டங்கள் மூஞ்சியால் அடிக்கும் வந்து அந்த வளைவு பற்ற கிப்ஸோ மாதிரி டிசைன் பெற்ற ஒரு பலகைக்குள்ள இது செய்து நீங்கள் கீறி போட்டு அதை வெட்டி எடுக்க அதோட விலை என்ன? அது 22,000 ரூபா. அது ரெண்டும் உங்களுக்கு மற்ற அந்த ரில்லர் அது சின்ன சின்ன பொருட்கள் சின்ன பொருட்கள். இப்போ அந்நேர நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து அது மாதிரி அவருக்கு ஒரு வாழ்வாதார உதவியை வந்து செய்துட்டு போகிறேன். சில பேருக்கு வந்து பதிவு செய்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பதிவு போடுவோம். உங்களுக்கு வந்து வாழ்வாதார உதவியாகவே நான் ஏற்கனவே ஒரு 50,000 ரூபா உதவி வந்து செய்திருக்கிறேன்னு கூட நிறைய கருத்தில் எடுத்து அதுக்கு பிறகு இந்த பிள்ளைய வருத்தத்தை கருத்தில் எடுத்து யாராவது உதவி செய்தவையா உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு உதவி மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னீங்க ஏதாவது எந்த ஒரு பக்கத்தில் வேலை செய்து தம்பியை வர்ற ஆஸ்பத்திரி நான் வீட்டை வேலை தான் கொடுத்து ஒரு அதை கொண்டு வந்தீங்க. அப்போ அந்த ஒரு முன்னேற்றமும் முயற்சியும் அவர்கிட்ட வந்து இருக்குது. அங்கே வரைக்குள்ளேயும் இதே வசனத்தை தான் சொல்லியிருந்தார். இப்போ ஒரு 7 மாதத்துக்கு முதல் எனக்கு அந்த மிச்சம் இந்த தச்சு வேலை செய்கிறதுக்குரிய டூல்ஸ் வந்து வேண்டி தந்தீங்கன்னா நான் இந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்கொள்ளுவேன்டா. அப்போ இன்று வரைக்குமே அது யாருமே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கல. அப்போ நானும் வந்து அந்த ஹெல்ப்பை வந்து பெற்றுக் கொடுக்கல. சரி இதோட அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏதோ தன்னால் உழைக்கக்கூடியதை வந்து உழைச்சி கொள்ளட்டும். நிறைய தொழில் வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லுவாங்க. தொழில் வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சரியாக வந்து உழைக்கட்டும்ன்றதால
சுகந்தினி ஜசிந்தகுமார். சுகந்தினி ஜசிந்தகுமார் கனடாவில் இருந்து 50,000 ரூபா பண உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா, யாராவது உண்மையிலேயே தேவையுடைய கஷ்டத்தில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லி, ஒரு உறவுகளுக்கு வழங்கினாலும் அது வந்து பிரியோசனமாக அவைய வாழ்க்கையை இப்போ சொந்தமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும்ன்றதால தான் இந்த பணங்களை வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறேன். இல்லாட்டி தனித்தனியாக ஒவ்வொரு தரட்டையும் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ அவைய தங்களோட அந்த சில பேரை போய் கதை கேட்க ஆரம்பத்துக்கு அவைகளுக்கு நாங்கள் திரும்ப உதவி வரும் பெறாமல் விடும், அதுக்காகவே கொடுக்குறது. அப்போ அதால் இவருக்கு 3 பேர்ட்ட பணத்தை வந்து நான் வந்து இணைச்சி கொடுக்குறேன். சுகந்தினி ஜசிந்தகுமார் கனடாவில் இருந்து வழங்கிய 50,000 ரூபா பணம். அதே மாதிரி அனுசியா, ஜெர்மனியில் இருக்கிற அனுசியா வாழ்ந்த இடம் வந்து சம்புக்குளம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வாழ்ந்துருக்கிறா. இவா தான் அந்த 30,000 ரூபா பணத்தை போட்டு இவள்கிட்ட பதிவு நீங்கள் தான் எடுத்தீங்க தம்பி, நீங்கள் ஒருக்கா போய் பாருங்கள், இந்த அந்த நீங்கள் கொடுக்குற உதவியோட இந்த பணத்தையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்த அனுசியா ஜெர்மனியில் இருந்து அவள் தான் இந்த எனக்கு நேற்று முந்தின நாள் எல்லாம் எடுத்து ஒரே குறை சார். இப்போ நான் சொன்னேன், அக்கா நிறைய பிரச்சனை எனக்கு இருக்குது, நானும் ஒவ்வொரு இடங்கள் போய் பார்க்கணும், இருந்தாலும் அந்த பையனுக்கும் இயலாத ஒரு நிலப்பாடு, பிள்ளைக்கும் அந்த இயலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கணும், வருத்தம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நிறைய காசுகள் செலவழித்து எல்லாமே இருக்கணும், அவளுக்கு உதவி வழங்கினாலே வழங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த அனுசியா ஜெர்மனியில் இருந்து அவாவால் தரப்பட்ட உதவியும், அதே மாதிரி இப்போ கடைசியாக அண்ணாட இந்த 2 உதவியும் தான் கொடுத்துட்டு போவோம்ன்ற ஒரு எண்ணப்பாட்டோட வந்து வந்த நான். அதுக்கு பிறகு இவர் வந்து சொன்னார், தனக்கு 1,00,000 ரூபா மாதிரியான காசு இருந்ததுன்னு சொன்னால் நான் அந்த பொருளை வேண்டிடுவேன். வாடகை காசும் இந்த அனுசியான்னு சொல்லக்கூடிய வாடகை சேர்த்தா 50,000 ரூபா, சுகந்தினி ஜசிந்தகுமார் கனடாவில் இருந்து தந்த 50,000த்தையும் அனுசியா ஜெர்மனியிலேருந்து தந்த 30,000த்தையும் சேர்த்தா 80,000 ரூபா பணம். ஆனால் அந்த 80,000 ரூபா பணத்தில் அவர் கேட்டது வந்து 1,00,000 ரூபா பணம் இருந்ததுன்னு சொன்னால் நான் அந்த கட்டர் எல்லாம் வேண்டி நானே இந்த தொழில் செய்து இதுவரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இதுகளுக்கெல்லாம் அவற்றை உழைப்பில் வேறு யார்ட்டையும் நீங்கள் மாறியோ கடன்பட்டோ செய்யலை தானே. அப்போ அது அந்த கஷ்டம் எனக்கு விளங்குது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளைன்னு சொல்லி வலிக்கிட்டா கொண்டு போனால் அங்கே ரோட்டில் செலவு, ஹாஸ்பிட்டலில் செலவு, பஸ் செலவு, வெளியே வலிக்கிட்டாலே நான் அந்த வேலை இது திருப்பி கொடுத்துருவேன், கடனை வேண்டி கொடுக்குறதோ. அப்போ அதை ஏற்றுக்கொள்வேன். வருத்தம் என்று வந்தால் மட்டும், அதுவும் இலங்கையில் வாழ்ந்து இதுகளை எதிர்கொண்டால் முழுமையான பிரச்சனை வந்து எல்லா உறவுகளுக்குமே தெரியும். அது பெரிய ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தும். ஹாஸ்பிட்டல் என்று வலிக்கிட்டாலே பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை வேண்டி கொடுக்கணும், வருத்தத்தில் உள்ள பிள்ளைண்டா மருந்துகள் வழியை எழுதிட்டு அதை வேண்டி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இருக்குது. அப்போ இந்த 2 பேர்ட்ட பணத்தோடு சேர்த்து பரிசில் வாழ்ந்த காலம் சென்ற சுதானந்தன், காலம் சென்ற பரிசில் வாழ்ந்திருக்கிறார் அவர் வந்து காலஞ்சென்ற சுதானந்தன் அவர்கள்ட நினைவை இட்டு அவருடைய அந்த பிறந்த தினம் வந்து இப்போ வந்திருக்கண்டா 14/11/2024 14/11/2024 சுதானந்தன் அவர்களுடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ஜெர்மனியில் இருந்து சிவானந்தன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து தரப்பட்ட பணம் 50,000 ரூபா. அப்போ எவ்வளவு 30,000 ரைட். பரிசில் வாழ்ந்த காலஞ்சென்ற சுதானந்தன் அவர்கள்ட பிறந்த நாளை நினைவுபடுத்துகிற விதமாக, அவற்றை பிறந்த நாளை நினைவுபடுத்துகிற விதமாக 14/11/2024 அவருடைய அந்த பிறந்த தினம், அந்த பிறந்த தினத்தில் அவரை நினைவுபடுத்துகிற விதமாக ஜெர்மனியில் இருந்து சிவானந்தன் என்று சொல்லக்கூடியவரால் 30,000 ரூபா பணம் வந்து தரப்பட்டது. அப்போ ஜெர்மனியிலேருந்து சிவானந்தன் என்று சொல்லக்கூடியவர் சுதானந்தன் அவர்களுடைய நினைவாக வந்து தந்த 30,000 பணம், அனுசியா ஜெர்மனியில் இருந்து தந்த பணம் 30,000 60,000, அதோட சுகந்தினி ஜசிந்தகுமார் கனடாவில் இருந்து தந்த பணம் 50,000, மொத்தம் சொல்லுங்க 1,10,000 ரூபா பணத்தை இப்போ உங்களுக்கு தாரேன். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இதை வச்சு நீங்கள் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறீங்க, இந்த ஆயுதங்கள் இதுகளால் பின்னடைஞ்சு இருக்கிறீங்கன்ற ஒரு பிரச்சனையை முன் வச்சுருந்தேன் நீங்கள். அப்போ அதை அப்படி இருக்கக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு பற்றை வீட்டை வச்சிருந்து அந்த முயற்சியோடு இருக்கிறதால அதை பார்த்து அந்த ஆர்வத்தில் இந்த உதவியை வந்து செய்கிறேன். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன் போகணும். ரைட். இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
110 இருக்குது. 1,10,000 ரூபா பணத்தில் 10,000 ரூபா பணத்தை உங்களை செலவுக்கு எடுத்தாலும் 1,00,000 ரூபா பணத்தில் பொருட்களை வந்து வேண்டியிருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்த உறவுகள் கூட உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து வழங்கலாம். இவருக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பை வந்து வழங்குங்க. உங்கள்கிட்ட ஒரு வீட்டில் ஒரு வேலை திட்டம், ஒரு கோழி கூட அடிக்க இருக்குது, ஒரு நாய் கூட அடிக்க இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று செய்ய இருக்குது, இப்படியான வேலையிலண்டா அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தானே. அவருக்கு ஒரு தொழிலை வந்து கொடுக்கல அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயம். ஏற்கனவே அவருக்கு தொழில் வாய்ப்பு கதவுகள் மேசைகள் ஏற்கனவே இருக்குன்னு சொன்னீங்க. என்ன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் உங்களை தேடி வந்தால் செய்து கொடுப்பீங்க. அதை வந்து தேடி வந்தால் அவர் வந்து செய்து கொடுப்பார். அந்த இந்த பகுதியில் உள்ள உறவுகள் அவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு எங்களோட சுற்றி இருக்கிற ஆக்களையும் வந்து நாங்கள் கவனத்தில் எடுத்து அதான் ஒரு கடை வச்சுருந்தானே என்ன வச்சுருந்தாங்கன்னா அவைகள்கிட்ட நாங்கள் பொருட்களை பண்ணி அவைகள்கிட்ட வாழ்வாதாரத்தையும் ஊக்குவிக்கணும். அதுமாதிரி அவர் செய்கிற தொழிலில் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு தொழில் செய்து முன்னுக்கு வருவீங்க. அதை விட 17 வயதில் மகன் இருக்கிறபடியா அவர்கிட்ட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டீங்க இல்லை நான் எனக்கு இதை வேண்டாலும் அவர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஒரு கட்டுமானம் உங்களுக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் போனாலும் எதிர்காலத்தில் அவர் வந்து பார்ப்பார். சரி, அப்போ நாங்கள் வந்து வழிக்கிட போகிறோம். இந்த உதவி செய்த சுவந்தினி இல்லை அனுசுயாக்கா, மற்றது இந்த சுவந்தினி அனுசுயாக்கா, மற்றது சுதானந்தன் என்ற நினைவாக சிவானந்தன்னைக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரியும். நானும் அந்த 3 பண உதவியை வழங்கிய அந்த 3 உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து அனுப்பின அனுசுயாக்காகவும் மனமார்ந்த நன்றி. அனுசுயான்னு சொல்லக்கூடிய அவ வந்து கோவப்பட்டு கதைச்சா அவ கதைக்கு எனக்கும் கோவம் வந்தது. என்னடா இவா என்ன இப்படி ப்ரெஷர் பண்ணி கொண்டு இருக்கிறாண்டு. இருந்தாலும் சரி, அவாவும் ஒரு உதவி செய்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறா. அப்போ நானும் உதவி செய்கிறது தான். அப்போ நம்ம என்ன கோவப்பட இருக்குன்னு தான் வந்தேன். அவாவுக்கும் கொஞ்சம் அவளோட பிரச்சனை பெரிய பிரச்சனை மாதிரி அழுத்தம் கொடுத்து கதைச்சிருந்தா நான் சரியாக்கா இப்போ வந்துட்டு போயிருந்தவே சந்திக்கணும் போச்சுங்களே. எப்போ ஆஸ்பத்திரியிலேருந்து இங்கே வந்துட்டு போனேன். அவைய வந்து பார்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியுமென்னு கேட்க அவர் கணவருக்கு தெரியும் மாதிரி சிநேதம் மாதிரி சொன்னால். சரி, என்னை பொறுத்த மட்டும் இந்த 3 பேருடைய பணத்தையும் அவருக்கு ஒரு வாழ்வாதாரமாக உதவியாக வந்து வழங்கி இருக்கிற மேலாள என்றது கனதூரம், இளவாள என்றது கனதூரம். இப்போ அதால் எனக்கும் சந்தோஷம். நீங்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி நல்லா வாங்க. சரியாக்கா, சந்தோஷம், நன்றி.